உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வருகிற ஆகஸ்ட் மாதம் 28, 29 ஆகிய 2 நாட்களும் இதுவரை நான் வெளியில் சொல்லிக் கொடுக்காத பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிரகசிய சூட்சம வகுப்பு நடைபெற காத்திருக்கிறது. எல்லாரும் போலதான் நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். ஆனா பணம் மட்டும் ஏன் என் கையில தங்க மாட்டேங்குதுன்ற கேள்வியில் ஆரம்பிச்சு எப்படி என் கடனை அடைப்பதுன்ற மாதிரி உங்களுக்கு எழக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கான பதிலாக ஒரு நாள் பிராக்டிகல் கிளாஸும் ஒரு நாள் தியரி கிளாஸும் 2 நாள் ஜூம் மீட்டிங் வாயிலாக நடைபெறுகிறது. உலகத்துல நீங்க எந்த மூலையில எங்க இருந்தாலும் இந்த வகுப்புல நீங்க கலந்து கொள்ளலாம். கண்டிப்பாக கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ரெக்கார்டட் கிளாஸ் வழங்கப்படும். கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. வழக்கம் போல இந்த பணம் அன்னதானத்திற்கு கொடுக்கப்படும். அதனால மேக்சிமம் இந்த மாதிரி திரும்ப இன்னொரு தடவை நான் எடுப்பேனான்னு தெரியல. அந்த அளவுக்கு நான் படிச்ச ஒட்டுமொத்த வித்தையும் சில பேர் மட்டும் எப்படி முன்னேறுறாங்க, நிறைய வடக்கிந்தியர்களுடைய ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி எப்படி நம்முடைய பணத்தை நாம் தங்க வைத்துக் கொள்வது, வீட்டில் பணம் சேர்வதற்கு என்ன செய்வதுன்ற மாதிரி நிம்மதி, சந்தோஷம், மனநிறைவு ஆகிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனைக்கும் மந்திரங்கள் மூலமாக, முத்திரைகள் மூலமாக சக்ராஸ் எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக கலந்த ஒரு பேக்கேஜா இந்த கிளாஸ் இருக்க போது. வகுப்பு கட்டணம் 2400 மட்டும்தான். கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களை வகுப்புல சந்திக்க காத்திருக்கேன். இந்த மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போகுது. ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் அந்த அளவுக்கான ஒரு தன்மையில் நிலைப்பாட்டில் இருக்கிறது. ஆரம்பிக்கும் போது மேஷ ராசியிலிருந்து இந்த தடவை சந்திரன் தன்னுடைய நகர்வை அப்படியே அழகா ஆரம்பிக்கிறாரு. முதன்மைத்துவத்துவர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குரு உச்சமா இருக்காரு. ஒரு கிரகமா 2 கிரகமான்ற மாதிரி 3 சுபத்துவமான கிரகங்கள் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தில் அமர்ந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வாய்ப்பை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் வழங்க காத்திருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிலை இந்த இடத்துல இந்த மாதம் நிகழ காத்திருக்கிறது. குரு எப்பயும் போல கடக வீட்டில் உச்சமாகி உட்கார்ந்திருக்கிறார். இந்த பக்கம் செவ்வாய் அப்படியே இருக்கிறவர் ஒரு 18ஆம் தேதிக்கு மேல குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகத்தோடு இணைவை நிகழ்த்த போறார். ஓகே, அப்படியே ஒரு மாதிரி சனியோட பார்வையிலும் செவ்வாயோட பார்வையிலும் அப்படியே அடிபட்டு அப்படியே ஒரு மாதிரி இருந்த மிஸ்டர் சுக்ரன் 2ஆம் தேதி நைட்டே 3ஆம் தேதி வாக்குல அப்படியே போய் தன்னுடைய வீட்டில் மூல திரிகோண வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி அப்பாடி அப்படின்ற மாதிரி அப்படி கெத்தா அசுர குரு அமர போகிறார். ஓகே, சூப்பர். இந்த பக்கம் அப்படியே ஒரு 7-8 தேதிக்கு மேல அப்படியே கேதுவோட சேர்ந்து ஒரு மாதிரி இருந்த புதன் அப்படியே தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி அமர போகிறார். புதன் கன்னி வீட்டில் வந்து அமரக்கூடிய தன்மை. அதை தாண்டி 17ஆம் தேதி அப்படியே நகர்ந்து 18ஆம் தேதி கார்த்தால சூரியனும் சேர்ந்து அங்க புத ஆதித்ய யோகத்தோடு இயங்க போறார். கிட்டத்தட்ட சனி வக்ரமா இருக்காரு. குரு இங்கிருந்து சனிக்கு பார்வை கொடுக்க போறாரு. அதே 17ஆம் தேதி செவ்வாய் வந்து சசி மங்கள யோகம் இயங்க போது. நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன், இந்த யோகம் என்பது செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனா கொடுக்க போது ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல இங்க விருச்சக வீட்டுல சந்திரன் பயணப்பட்டு கொண்டிருப்பார். அப்போ அந்த நாள்ல இருந்து செவ்வாய் சந்திர பரிவர்த்தனை வேற ரொம்ப அபரிமிதமா இந்த அமைப்பு இருக்கிறது. என்ன மேடம் என்னென்னமோ கால்குலேஷன்லாம் சொல்றீங்கன்னா, சரி வாங்க பார்க்கலாம். கடக ராசிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறமா இருந்த நெருக்கடிகள் இருந்து வெளில வர போறீங்க. கொஞ்சம் 17ஆம் தேதி வரைக்கும் கண்ணுங்களா அமைதியா இருங்க. ஆஃப்டர் 17க்கு மேல அல்டிமேட்டா இருக்கு. 17ஆம் தேதி வரைக்கும் உண்மையை சொல்லணும்னா சூரியன் கேதுவோட சேர்ந்து 2ஆம் வீட்டு அதிபதி கேதுவோட சேர்ந்து இருக்கும் போது எல்லா விஷயத்துலயும் ஒரு சின்ன தடை, எக்ஸ்பெஷலி குடும்பத்துல பேசுற வார்த்தையில நம்ம சாதாரணமாக தான் பேசியிருப்போம். அது அவங்களுக்கு என்னமோ தெரியும். போகிற காரியத்துல எல்லாம் ஏதாவது ஒரு குட்டி குட்டியா ஒரு தடங்கள், வருமானம் வரக்கூடிய இடத்துல ஒரு தடங்கள்ன்ற மாதிரி அப்படி லைட்டாக நகரும். ஆனால் ஆஃப்டர் 17ஆம் தேதிக்கு அப்புறமாக 3ஆம் இடத்துல போய் 2ஆம் வீட்டு அதிபதி உட்கார்ந்துருப்பாரு. தைரிய வீரிய விஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இயங்கும். கூடவே 3ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பலம் வாங்கி புதாதித்ய யோகத்துல இருக்கும். அப்படியே இந்த 3ஆம் இடத்துல உட்கார்ந்து அவர் பார்க்குற பார்வையுமே டைரக்டா செவ்வாய் சனிக்கு பார்வை, சனி செவ்வாய்க்கு, புதனும் டைரக்டா கொடுப்பார். அப்ப 2-3க்கு உடையப்பட்டவர்கள் சனியோட சேர்ந்து 7ஆம் இடத்துல நம்ம கை ஓங்கி இருக்கும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய இந்த தடவை ஒரு மனமாற்றம், உடல் மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிகழப்போகுது. அது பிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, வாழ்வியலாகவும் சரி, சில முக்கிய விடயங்களை நீங்க மேற்கொள்வீங்க. நிறைய பேருக்கு மேஜிக் மாதிரி லைஃப் 18ஆம் தேதிக்கு அப்புறம் மாறும். யாருக்கு? கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு உட்கார்ந்துருப்பீங்க. கண்டுபிடிச்சிருவீங்களான்றதுக்கு உங்களுடைய தசாபுத்தியும் உங்களுடைய பிளானட்டரி போர்ஷனும் துணை கொடுக்க போகுது. ஆனால் கண்டுபிடிப்பீங்களா மாட்டீங்களான்னு சொல்றதுக்கான ஒரு ஆயுதமா இந்த மேப்பு, இந்த கோச்சாரம் இருக்கும்.
இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், எந்த இடத்துல பிரச்சனை, எந்த இடத்துல பிரச்சனை உட்காந்து அலசி ஆராய்ஞ்சு அதை ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணி கிளியர் பண்ணி கரெக்டான ஒரு ரூட் போட்டு அப்படி அடித்து அப்படி நிற்கக்கூடிய தனமெல்லாம் ஆஃப்டர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் நிகழ காத்திருக்கு. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பலம், 4ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துல ஆட்சி பலம், 5ஆம் வீட்டுக்கு குரு பலன், அவர் தலைக்கு மேலே லைட்டு கொடுத்துட்ருக்காரு. 1, 5, 7, 9 இடங்கள் ஆல்ரெடி இயங்கிட்டு இருக்கு. 10ஆவதுக்கு இந்த தடவை 3, 4 இடங்களும் சேர்ந்து இயங்கும். இப்போ இந்த 2ஆம் இடம்ன்ற இடத்த தவிர மற்ற எல்லா இடமுமே இந்த தடவை ஆக்டிவேட் ஆகுதுன்ற போது கடகத்துக்கு ஆனால் 4ஆம் இடம் தான் சொல்ற மாதிரி சுய பரிசோதனை, தான் யார் அப்படின்றத சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். எண்ணம்லாம் 4ஆம் இடம். அப்போ இது வரைக்கும் ஒரு மாதிரி எண்ணம் இருக்குல்ல, அதெல்லாம் வெளியில் வந்துடும். நெகட்டிவிட்டிலாம் இந்த மாதம் கடகத்துக்கு வெளில வந்துடும். நான் அப்படி தான் பார்க்குறேன். இது வரைக்கும் இருந்த உங்களை போட்டு சுற்றிட்டே இருந்த தேவையில்லாத எண்ணங்கள்லேருந்து வெளில வருவீங்க. நிறைய பேருக்கு குருமார்களோட பிளெஸ்ஸிங் கிடைக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு மந்திர உச்சாரணம் பண்ணுறது, ஏதாவது ஒரு பூஜை பண்ணுறது, ஏதாவது ஒரு தெய்வங்களோட கனெக்ட் ஆகிறது, ஆன்மீக வழிபாட்டில் போகிறது, ஏதாவது கோவிலுக்கு போகிறது, குளத்துக்கு போகிறது, செல்ஃப் அனலைஸ் பண்ணுறது, பிரபஞ்ச ரகசியத்தை உள்வாங்கிக்கிறது, கால்குலேஷன் பண்ணுறது, இதெல்லாம் இந்த மாதம் நிகழும். யாருக்கு? கடகத்துக்கு. இந்த தடவை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கடகராசிக்காரங்க பிஸ்னஸோட growth உயரும். உங்கள் பலம் என்னன்றதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. டிபெண்ட்ஸ் அப்பன் உங்களுக்கு தான் தெரியும் என்ன பிரச்சனை, எவ்வளோ ப்ராப்ளத்தில். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 2016, 17 கடகம் நல்லா இல்லை, அது 18 வச்சு செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வரைக்கும் அப்படியே தான் போகுது. எல்லாரும் என்ன சொன்னாலும் எனக்கு மட்டும் அப்படியே இந்த மாதத்துலேருந்து அது நிவர்த்தி கிடைச்சிருச்சு. புது புது இன்வெஸ்டர் உள்ளே வருவாங்க, புது புது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போவீங்க. நிறைய இருக்கிறதெல்லாம் கொச்சமுச்சம் இருக்கிறதெல்லாம் பிரித்து செக்ரிகேட் பண்ணி சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். ஹெல்த் வைஸ் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த வார்த்தை தான் இந்த தடவை கடகத்துக்கு நான் செப்டம்பரில் சொல்லணும்னு ஆசைப்பட்ட ஒரு வார்த்தை. நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. ஃபிசிக்கலாக, ஃபினான்ஷியலாக, மென்டலாக நிறைய எக்ஸ்பர்ட் ஆக போகிறீங்க. நல்ல க்ரோத் இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல தன்னிறைவு கிடைக்கும். உங்கள் துணை அல்லது துணையார் உங்கள் பேச்சை கேட்காம இருந்தால் இந்த மாதம் உங்கள் பேச்சை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். 2 பேருக்கு இருந்த பிரச்சனை சரியாகி நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். 3ஆம் மனுஷங்க தலையிடாம மட்டும் வீட்டில் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்குன்னே 7:30 பக்கத்தில் தான் இருக்குது, எய்த்தாப்பில் தான் இருக்குது. புரிஞ்சிருச்சா? ஆமாம். அதனால் அக்கம் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கும். கடகராசி இந்த தடவை அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, எய்த்த வீட்டுக்கார பிரச்சனைலாம் இந்த தடவை கடகராசிக்காரர்கள் நீங்களாக தலையிடுவீங்க, இல்லை அவங்க உங்களுக்கு தலையிடுவாங்க. அதன் மூலமாக சட்டச்சிக்கல் வரும், பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு பக்கத்தில் ஏத்தாப்பில் போயிட்டு வரும்போது அது பிரச்சனை வரும். தண்ணி ஏதோ ஒரு இடத்துல வினயமாகும். பேசிட்டு இருக்க நேரத்தை கூட கடகராசிக்காரங்க வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல வாஷ் பேஷன்லேயோ இல்லை பாத்ரூம்லேயோ சிங்கில் தண்ணி லீக் ஆகிட்டுருக்கு. பண வரவில் கொஞ்சம் கவனம். தண்ணி மாதிரி பணம் செலவாகிறதுக்கான வாய்ப்பு முதல் 17 தேதிக்கு இருக்குது. ஆஃப்டர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பணத்தை எப்படி கையாள்வதுன்ற கால்குலேஷன் போடுவீங்க. அது ரொம்ப நல்ல விதமாக உங்களுக்கு இயங்கும். நிறைய பேருக்கு ரிட்டர்ன் பேக் பண்ணுவீங்க. கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், நீங்கள் கொடுத்த இடத்துலேருந்து கடன் திரும்ப ரிட்டர்ன் வரும். ஸோ இந்த ரிட்டர்ன் பேக் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கடகத்துக்கு இந்த மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது எல்லாமே கோச்சார பலன்கள், பொது பலன்கள் தான். உங்களுடைய சுயஜாதகத்தில் நீங்கள் என்ன மைண்ட் வந்திருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான நல்லதும் உங்களுக்கான என்ன தான் நீங்கள் கீழே கழுவி ஊற்றினாலும் எனக்கு கோச்சாரம் இந்த அளவுக்கான அழகான அமைப்பு இருக்குது. இந்த உட்காந்து சுய பரிசோதனை செய்து எங்கே தப்பு பண்ணோம், எங்கே ரைட்டு பண்ணோன்னு அழகாக ஒரு கிளென்ஸ் பண்ணிங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு கவலைகள் இருந்து நிவர்த்தி, வெற்றி மேல் வெற்றி. அதை விட்டு சும்மா கமெண்ட் போட்டுட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. நிறைய 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 அடுத்தவர்களுக்கு பண்ணி 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 ஏமாந்து போன கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எதுக்கு பண்ணணும், நம்மளுக்கு நம்ம பண்ணுன்ற விழிப்புணர்வு வரும். எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். இதைத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ தான் இந்த விழிப்புணர்வு வருமா? தாயுள்ளம் கொண்ட கடகராசினே சொல்லி கனிவாக பேசணும். எல்லாம் அடுத்தவன் நம்மளை ஓகே சொல்லணும், அடுத்தவன் நம்ம சூப்பர்னு சொல்லணுன்றதுக்காகவே அடுத்தவனே பார்த்து நம்ம பொழப்ப விட்டுருப்போம். இந்த தடவை அதெல்லாம் இல்லாமல் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய சாதனை பண்ணக்கூடிய தருணம் உருவாகும். நிறைய யோசிப்பீங்க, யோசனை நிறைய இருக்கும். தூக்கம் வராமல் அளவுக்கு யோசனை அதிகமாக இருக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும். முதல் ஒரு 17 தேதிகள் திடீர் நிகழ்வுகள், மாற்றங்கள் வரும் வாழ்க்கையில். பேசினவங்க பேசாமல் போவாங்க, பேசாமல் இருந்தவங்க பேசுவாங்க. இதெல்லாம் முதல் 17 தேதிகள் ஒரு மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும். ஆஃப்டர் 17 தேதிக்கு அப்புறம் ஒரு கிளாரிட்டி வந்துடும். இதைத்தான் பண்ணணுமான்ற ஒரு தெளிவு பிறக்கும். வருமானத்திற்காக ரொம்ப போராட வேண்டியிருக்கும் முதல் 17 நாட்கள்.
அடுத்த 15 நாட்கள் ரொம்ப நல்ல வருமானத்தை ஈட்டி கொண்டு வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். ஸோ பெருசாக நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரங்க கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கு, சூப்பராக போயிட்டுருக்கு. இதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து செல்ஃப் அனலைஸ்மெண்ட் பண்ணுங்கள், செக்லிஸ்ட் போட்டு எழுதுங்க. ஏன்னா புதன் வலுத்திருக்காரு, 3ஆம் இடம் தானே எழுத்து, கையெழுத்து. நீங்கள் எழுதுறீங்கன்னா அது அப்படியே நடக்கும் இந்த தடவை. அதனால் உங்களோட தேவைகள்லாம் எழுதி வைங்க. கரெக்டாக காலேருந்து நைட் வரைக்கும் அதை முடிச்சிட்டிங்களா, ஏன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும் இந்த மாதம். அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு மயக்கத்தில் ஏதோ ஒரு இதுலேயே உட்காந்துருப்பீங்க. இல்லை அடுத்தவங்களை வேலை வாங்குறது எப்படின்ற மாதிரி யோசிச்சு நம்ம வேலை செய்யாமல் உட்காந்துக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பீங்க. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒன்று இருக்கும்போது இன்னொன்று பார்க்கலான்ற மாதிரி என்ன அதிகரிக்கும், கொஞ்சம் ஆக்சிலேஷன் மைண்டில் இருப்பீங்க. அது வேண்டாம். கடகம் இந்த தடவை ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல் 15 நாட்கள் தேவையில்லாத ஒரு ஆக்சிலேஷன் மைண்டு, அடுத்தவங்களை ஏதாவது பண்ணலான்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா கடவுள் கரெக்டாக ஆப்பு வைப்போம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கேது கூட சேர்ந்துருக்கான்ற போது நம்ம என்ன பண்ணாலுமே ஒரு சின்ன சின்ன தடை வரும். அதுக்கப்புறம் புதாதித்ய யோகத்தில் இயங்கும் போது வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நிறைய பேர் ஏதாவது மோதிரம் வாங்குறது, செயின் வாங்குறது, புது பேனா வாங்குறது, இதெல்லாமா ஜோசியம். எஸ், சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும். கை மூலமாக நடக்கக்கூடிய எல்லா வேலையும் இந்த தடவை நடக்கும். யாரெல்லாம் கேமரா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் எழுத்தாளர்களாக இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் பேச்சாளராக இருக்கணும், வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறீர்களோ, யாரெல்லாம் தரகு ஏஜென்ட், ட்ராவல் ஏஜென்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ, யாரெல்லாம் கம்யூனிகேஷனோட கனெக்ட் ஆகிறீங்களோ, யாரெல்லாம் நிதி சார்ந்த வேலை, அத்தனை 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 கடகராசிக்காரர்களுக்கும் அல்டிமேட்டான பலன் கிடைக்க போகுது. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? முதல் 15 நாட்கள் பெருசாக ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இருக்காது. நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த குவார்ட்லி எக்ஸாம்லாம் 15ஆம் தேதிக்கு மேலே வச்சாங்கன்னா அந்த பிள்ளைங்க மார்க் எடுத்து விளையாடி ஒரு ரூபா சாமிக்கு விட்டுருங்க. பிள்ளைங்கள சொல்லாதீங்க, பிள்ளைங்க மேலே தப்பே கிடையாது. சூரியன் யாருக்கு எது கூட போய் சேர சொன்னது? படித்தாலும் பிள்ளைங்க எழுதலாம், மிஸ்ஸு மார்க் போட மாட்டாங்க. சரியா? அதனால் பிள்ளைங்களை எதுவும் சொல்லாதீங்க. கடக ராசிக்கார குழந்தைகளும் 17 தேதி வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸில் இருப்பாங்க. இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக பிள்ளைங்க ஹெல்த் இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுறது, இல்லை நீங்கள் நிறையா கேர்டேக்கர் ஆகி பிள்ளைங்களை வந்து கேர் பண்ணுறது, இல்லை பிள்ளைங்களுடைய படிப்புக்கு, ஏன்னா 2ஆம் இடம் படிப்பு, பிள்ளைங்களுடைய படிப்புக்கு, பிள்ளைங்களோட ஸ்கூலுக்கு, அதை பற்றியான சில கவலைகள் வந்துட்டு போகுது. பிள்ளைங்க ஸ்கூலில் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணுறது, இந்த மாதிரி கடகத்துக்கு கொஞ்சம் ஸ்கூலு, பிள்ளைங்க இந்த மூலத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்துட்டு போகும். ஆஃப்டர் 17-18 தேதிக்கு அப்புறம் தான் அதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அதனால் 17 தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக சின்சன் மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது. 18 தேதிக்கு அப்புறம் டோரமான் மாதிரி நம்ம இயங்கிடலாம். ஓகே, கிளியர், சூப்பர். 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு சிந்தனை மேலும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஃபோக்கஸ் இந்த தடவை மிஸ் ஆகும். முதல் 15 நாட்கள் கொஞ்சம் கவனக்குறைவால் சில விஷயங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகலாம். கவனத்தை அழகாக ஈர்த்துக்கங்க. ஆஃப்டர் 18 தேதிக்கு அப்புறம் நிச்சயமாக உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த தடவை நிறைய யோசிப்பீங்க, நிறைய முயற்சிகள் மேற்கொள்வீங்க. பணத்தை எப்படி ஈர்ப்பதுன்றதை பற்றி நிறைய நிறைய நல்ல நல்ல மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும், பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்புகள் கிடைக்கும், சந்திப்புகள் கிடைக்கும். 18ஆம் தேதிக்கு மேலே எந்த ஒரு புது முயற்சியாக இருந்தாலும் மேற்கொள்ளுங்கள். அது வரைக்கும் அது சில தடை தாமதத்தோடு தான் நடக்கும். அதனால் 18 தேதி வரைக்கும் ஒரு பிளான் போட்டு ஆஃப்டர் 18 தேதிக்கு அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கையெழுத்து போடுறது, டாக்குமெண்ட் போடுறது, சில விஷயங்கள்லாம் வந்து மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்னா 18ஆம் தேதிக்கு அப்புறம் மேற்கொள்ளுங்க, சக்ஸஸ். ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதியும் ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்காரா, டேரெக்டாக ஆல்மோஸ்ட் செவ்வாயை பார்க்குறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் சேர்ந்து எனக்கு சொன்ன மாதிரி கடகத்திற்கு நன்மை செய்ய கடமைப்பட்டவர் செவ்வாய். அவர் வந்து கடகத்திலே உட்கார போகிறார் 18ஆம் தேதிக்கு மேலே. அதுக்கு முன்னாடி ஒரு லேசினஸாக இருக்கும், பார்த்துக்கலான்ற மாதிரியே இருக்கும். ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, த்ரோட்டு பிரச்சனை, சில பேருக்கு பல்லு சம்மந்தப்பட்ட வலிகள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள், இதெல்லாம் இந்த தடவை கடகராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. கவனமாக இருங்க. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிறைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஐடியாஸ் வரும். எதுக்கோ தண்டை கை கட்டி வேலை பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணலாமன்ற மாதிரி நிறைய முயற்சிகள் மேற்கொள்வீங்க. தேவைனா மட்டும் இது பண்ணுங்கள். திடீர்னு சில பேருக்கு வேலை இழப்புக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தடவை கொஞ்சம் 17 தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆஃப்டர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. பல்ல கடிச்சிட்டு கொஞ்சம் போங்க. என்ன பண்ணுறது, வீட்டு இஎம்ஐ கட்டணும், குடும்பத்தை நடத்தணும், கொஞ்சம் கோவம் வருது. ஆனாலுமே இந்த கோவம் என்ன தெரியுமா, நான் பண்ணுறேன்ல, நான் உழைக்கிறேன்ல, ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேது, ஏன் கிடைக்கலன்ற ஒரு அங்கீகாரம்கான ஒரு கோவம் தான். அதெல்லாம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் சரியாக போயிடும். எதை பற்றி கவலைப்படணும். ஸோ கடக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கவலைகள் தீர்ந்து காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய சுய பரிசோதனையின் மூலமாக சிந்தனை பலம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, கடகராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, காமாட்சி அம்மன் வழிபாடு மிகச்சிறியான ராஜயோகத்தை கொடுக்கும்.
அதை தாண்டியும் கால பைரவருடைய வழிபாடை மேற்கொள்ள உங்களுக்கு ஒரு நல்ல அபிரோதமான வெற்றிகள் கிடைக்கும். ஸோ காமாட்சி அம்மன் வழிபாடும் காலபைரவர் வழிபாடும் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது. ஓகே, கடகராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? சிங்கம் பார்ப்பீங்க. சிங்கமா? ஆமாம், சிங்கம் இமேஜ் பார்க்கறது, ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏன் சம்டைம்ஸ் சில பேருக்கு சிங்கம் கண்ணில் படுறது, இல்லை ஜூக்கு போகிறது, சர்க்கஸ் போகிறது, சிங்கம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இமேஜ், சிங்கத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கடகத்துக்கு உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும், ஸ்டடியாக இருக்கணும், எதை பற்றியும் தயங்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக தான் இந்த சிங்கம் பார்த்தல்ன்ற நிகழ்வு நிகழ காத்திருக்கிறது. 18ஆம் தேதிக்கு அப்புறம் விஸ்வரூப வெற்றி முதல் 15 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு.